அப்போது இந்த இடத்துல 1 மினிட்ல போய் பார்க்கும்போது தான் நமக்கு க்ளீனாக சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன கொடுத்துச்சு அப்படின்னா எஸ்டர்டே நைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டு கிளியர் ரெஸ்பெக்டேஷன்ஸ் எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோவில் ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் ஏரியாவில் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ரெஸ்பெக்ட் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரெண்டாக அனலைஸ் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு க்ளீன் டவுன் ட்ரெண்டாக இருந்துருக்கு. சரி அவங்களுக்கு இப்போ இதில் ஒரு ஃப்ளிப்பாக எடுத்துப்போம். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடம் ஒரு ஸ்விங் லோ, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுங்கிறது நடந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தோன்னா ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ அஸ் பர் த ட்ரேடினியஸ் ரூல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ட்ரேட் எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். நிதானமாக பொறுமையாக மார்க்கெட்டு எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுது, என்ன ரீசனுக்காக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நிதானமாக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணலை, இந்த இடத்துக்கு கரெக்ஷனே வரலை. ஃபர்ஸ்ட் திங் அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணான், மேலே போயிட்டான். அதே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, தெளிவாக மேலே போயிடுச்சு.